ஒரே இரவில் தலைகீழ் மாற்றம், சிதறும் வாக்குகள், சரியும் செல்வாக்கு. கோபாலபுரத்துக்கு சென்ற அதிர்ச்சி மெசேஜ். தமிழக அரசியலின் தற்பொழுதைய கள நிலவரம் மற்றும் கூட்டணி கணக்குகளை ஆராயும் போது வரவிருக்கும் தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் குறைந்து வருவதையும், பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான வெற்றியை நோக்கி நகர்வதையும் தெளிவாக காண முடிகிறது. ஒரு கட்சியின் வெற்றி என்பது அதன் தனிப்பட்ட வாக்கு சதவிகிதத்தில் மட்டும் அடங்கி இருக்கவில்லை. மாறாக அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் வாக்குகள் எந்தெந்த பகுதிகளில் செறிவாக பரவியுள்ளன என்பதில்தான் உண்மையான பலம் ஒளிந்துள்ளது. அந்த வகையில் பார்த்தால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் மலைக்க வைக்கிறது. சுமார் 20 முதல் 25% வாக்கு வங்கி கொண்ட அதிமுகவுடன் வட மாவட்டங்களில் 30 முதல் 40 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் 5% வாக்கு வங்கி கொண்ட பாமக இணைந்திருப்பது மிகப்பெரிய சாதகமாகும். இத்துடன் அண்மை காலமாக தமிழகத்தில் தனது செல்வாக்கை 10% உயர்த்தியுள்ள பாஜக தென் மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் 2.5% வாக்கு வங்கி கொண்ட அமமுக மற்றும் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை இணையும் போது இந்த கூட்டணியின் மொத்த வாக்குபலம் 40% தாண்டுகிறது. இந்த கூட்டணியின் வியூகம் என்னவென்றால், இவர்களின் வாக்குகள் மாநிலம் முழுவதும் சிதறி கிடக்காமல் மண்டல வாரியாக மிக துல்லியமாக குவிந்துள்ளன. எடுத்துக்காட்டாக கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் பாஜக மற்றும் அதிமுகவின் வாக்குகள் இணையும் போது அது ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறுகிறது. அதேபோல் வட மாவட்டங்களில் பாமகவின் வாக்குகள் அதிமுகவின் வாக்குகளுடன் சேரும்போது திமுக கூட்டணியால் அங்கு பெரும் சவால்களை சந்திக்காமல் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியமாகிவிடுகிறது. அரசியலில் கணக்காளர்களின் கணிப்புப்படி இந்த தொகுதி வாரியான வாக்குச்சரிவை வைத்து பார்த்தால் சுமார் 70 முதல் 90 தொகுதிகளில் இந்த கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுகவின் வலுவான அடிமட்ட கட்டமைப்பு மற்றும் வேட்பாளர் தேர்வு மூலம் வெற்றியை உறுதி செய்ய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மறுபுறம் திமுக கூட்டணியின் நிலைமை மிகவும் பலவீனமாக தெரிகிறது. அந்த கூட்டணியில் திமுகவை தவிர 5% வங்கி வாக்கு கொண்ட வலுவான கட்சி என்று எதுவுமே இல்லை. இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே உள்ளது. ஆனால் அதையும் விஜய் தன் பக்கம் இழுத்து விடுவார். காங்கிரசுக்கு கன்னியாகுமரி மட்டுமே செல்வாக்கு. வைகோவின் மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாக்குகளும் தலா 1% குறைவாக மாநிலம் முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதால் அவை திமுகவின் வெற்றிக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக மாற வாய்ப்பில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக 5 ஆண்டு கால தொடர் ஆட்சியில் இருக்கும் திமுக அரசுக்கு எதிராக இயல்பாகவே எழும் ஆட்சி எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்குபென்சி இப்போது பெரும் காரணியாக உருவெடுத்துள்ளது. சுமார் 5 முதல் 10% நடுநிலை வாக்காளர்கள் அரசின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்து அந்த வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு செலுத்த தயாராக உள்ளனர். இந்த 10% கூடுதல் வாக்குகள் அதிமுகவின் 37% இணையும் போது அந்த கூட்டணியின் மொத்த பலம் 45% நெருங்குகிறது. தமிழக தேர்தல் வரலாற்றில் 40% மேல் வாக்குகள் பெறும் கூட்டணி மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது வழக்கமான ஒன்று. எனவே சிதறி கிடக்கும் சிறிய கட்சிகளை நம்பியுள்ள திமுகவை விட மண்டல ரீதியாக பலமான வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகளை தன்னகத்தே வைத்துள்ள அதிமுக கூட்டணி வரவிருக்கும் தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நீங்கள் அரசியலில் கில்லியாக இருந்தாலும் சரி, சரியான சோசியல் மீடியா டீம் இல்லை என்றால் நினைத்த வெற்றியை அடைய முடியாது. உங்களது ப்ரொஃபைல் ஹைடெக்காக மாற்ற தமிழகம் முழுவதும் உங்கள் முகம் வெற்றி பெற உடனே 9150449265 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு www.yatpro24.com